வணக்கம். மழைக்காலம் குளிர்காலம்னு தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த காலகட்டம் பார்த்தோம்னா மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காலமாக இருக்கும். ஆனால் நம்ம உடலுக்கு தான் நிறைய சோதனைகள் வரும். நம்ம உடம்புக்கு பார்த்தோம்னா சளி, இருமல், காய்ச்சல்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடங்கி உடல் சோம்பல்னு எல்லாமே இந்த மழை காலத்தில் அதிகமாகவே இருக்கும். அதுலேருந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபமாக நம்ம நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 7 நாளுக்கு தேவையான ஒரு 7 விதமான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு மூலிகை தேநீர் தான். இந்த மூலிகை தேநீர் பார்த்தோம்னா எல்லா வயதினரும் எடுத்துக்கக்கூடியதாகவும் இருக்கும். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பொருட்களை சேர்த்தாலே போதும் ஒரு சிறந்த மூலிகை தேநீர் நம்ம தயாரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மூலிகை தேநீரை குடிக்கும் பொழுது உடல் சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, புத்துணர்ச்சின்னு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இந்த மழை காலத்தில் நமக்கு ஒரு சோம்பல், ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும். அதுல இருந்து நம்ம ரொம்ப எளிமையாக வெளிவரதுக்கு இது உதவும். பொதுவாக பார்த்தோம்னா மழைக்காலம் குளிர்காலங்கள்ல காலையில் எந்திரிக்கிறதே ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். உடம்பு ரொம்ப குளிர்ந்துருக்கும். ஒரு சோம்பலும் ஒரு மந்தமும் அப்படியே இருக்கும். செரிமானம் மந்தமாக இருக்கும். வைரஸ் தாக்குதலும் அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலை சூடாகவும் நல்லா சுத்தமாகவும் வச்சிருக்கிறது தான் அவசியமானது. அதுக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாள் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய அந்த தேநீர் வகைகள் தான் அது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு 7 விதமான மூலிகை தேநீரை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இது பார்த்தோம்னா மருந்து கிடையாது. ஆனால் மருந்து இல்லாமல் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சிறந்த பழக்கமாகவும் இருக்கும். காலை நேரங்களில் இந்த தேநீரை நம்ம அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது உடல் சுறுசுறுப்பாகிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேநீராக தான் இவை எல்லாமே இருக்கும். இப்போ ரொம்ப எளிமையாக நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு 7 விதமான மூலிகை தேநீர் எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருட்கள் அதுக்கு தேவை, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இஞ்சி தேநீர். பொதுவாகவே எல்லா வீடுகள்லையும் இஞ்சி இருக்கும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை நல்லா நச்சுட்டு அளவு ஒரு 1.5 கப் அளவு தண்ணியில் கொதிக்க விடணும். ஒரு 5-7 நிமிஷம் சிறுதியில் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு ஒரு இஞ்சி தேநீர் தயாராகிடுச்சு. இந்த இஞ்சியை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு தேன் சேர்த்து ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம எடுத்துக்கணும். காலை மதிய நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்றதுனால நமக்கு தொண்டை வலி, சளி வலி, காய்ச்சல் மாதிரியான தொந்தரவுகள் முற்றிலும் குறையும். அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் உடல் குளிர்ந்து போகாமல் நம்ம உடலை நல்லா சூடாக வச்சிருக்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தேநீராகவும் இந்த இஞ்சி தேநீர் இருக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா துளசி தேநீர். ஒரு 5-6 துளசி இலைகளை ஒரு 1.5 கப் அளவு தண்ணியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பானதுக்கு அப்புறமா அதோட எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து தேனோ கலந்தோம் அப்படின்னாலே நமக்கு துளசி இலை தேநீர் தயாராகிடுச்சு. இந்த துளசி இலை தேநீர் பார்த்தோம்னா காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மன அமைதிக்கு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காய்ச்சல், இருமல், தொண்டை வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். துளசி இலை தேநீர்ல நம்ம மிளகு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி ரொம்ப அதிகமாக தொண்டை வலி வரவங்களுக்கு இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா எலுமிச்சை இஞ்சி தேநீர் தான். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டு அதை நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 5-7 நிமிஷம் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். நல்ல கொதி அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு ஒரு இளம் சூடு வந்தோடனே அதோட கொஞ்சம் எலுமிச்சை சாரும் தேனும் கலந்து பருகிறது தான் எலுமிச்சை இஞ்சி தேநீர். இது பார்த்தோம்னா உடலினுடைய கழிவுகளை வெளியேற்றதுக்கு நமக்கு பெரிய அளவில் உதவும். அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் இருக்கக்கூடிய தொண்டையில் வரக்கூடிய தொற்றுகளுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். வெதுவெதுப்பான சூடில் நம்ம இதை குடிக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபமாக தொண்டையில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவர முடியும். உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த தேநீராக இது இருக்கும். கொழுப்பை கரைச்சு செரிமானத்தை சீராக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர் இது. இந்த தேநீரை காலையில் எந்திரிச்சோன்னு எடுத்துக்கிறதும் சிறந்தது. அதே மாதிரி காலை உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறதும் சிறந்தது. அடுத்ததான் பார்த்தோம்னா சுக்கு தேநீர் தான். பொதுவாக சுக்கு மல்லி கருப்பட்டி சேர்த்து நிறைய இடங்கள்ல நம்ம தேநீர் பார்த்துப்போம். இதில் நம்ம மல்லி சேர்க்காம சுக்கு மட்டும் எடுத்துக்க போகிறோம். சுக்கை நல்லா பொடியாக்கி முதல்ல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சுக்கு பொடியை ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியில் சேர்த்து ஒரு 5-7 நிமிஷம் நல்லா சிறுதியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா வடிகட்டிட்டு அதோட கருப்பட்டி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சுக்கு தேநீர் தயாராகிடுச்சு. இந்த சுக்கு தேநீர் பார்த்தோம்னா உடல் குளிர்வா இருக்கிறதுக்கும் சளி, தலைவலி மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தேநீர். உடல்ல வரக்கூடிய வலிகளுக்கும் ஒரு அற்புதமான தேநீர். சோம்பலை போக்கக்கூடியது. இந்த மழை காலத்துல பொதுவாக எல்லாருக்குமே ஒரு சோம்பல் இருக்கும். அந்த சோம்பலுக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்ட்டு சுக்கு தேநீரை நம்ம சொல்லலாம். உடல் சூட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவும். மாலை நேரங்களில் எடுத்துக்கிறது சிறந்தது. இதோட தேவைப்படுச்சுன்னா நம்ம மல்லி மிளகும் சேர்த்துக்கலாம். அதாவது சுக்கு மல்லி மிளகு சேர்த்து ஒரு தேநீராகவும் தயாரித்து நம்ம சாப்பிடலாம்.
அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா பட்டை தேநீர். இதுக்கு வந்து சுருள் பட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டையை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். கொதிக்க வைக்கும் போதே பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு நிறம் மாறுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு நிறம் மாறி இருக்கும். இதை வந்து வடிகட்டி எடுத்துட்டு இதோட தேன் கலந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பட்டை தேநீர், அதாவது சுருள் பட்டையில செய்யக்கூடிய அந்த தேநீர். இது வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இந்த குளிர்காலத்துல வரக்கூடிய அந்த சோம்பலை போக்குறதுக்கு பெரிய அளவுல உதவும். அது நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள், உடல் பருமன், நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தேநீர். காலை நேரங்கள்ல வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது சிறந்தது. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடிய ஒரு தேநீர் தான் புதினா தேநீர். ஒரு 5-6 புதினா இலைகளை எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 1.5 கப் அளவு தண்ணியில 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதாவது வெதுவெதுப்பான சூட்டில் எலுமிச்சை சாறு தேவைப்பட்டுச்சுன்னா தேன் கலந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து புதினா தேநீர். செரிமானத்திற்கு ஒரு அற்புதமான மருந்து, வாந்தி மாதிரியான பிரச்சனைகள், தலைவலிக்கு ஒரு சிறந்தது, மனசுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும். காலை மாலை நேரங்கள்ல இந்த தேநீர் எடுத்துக்கிறது சிறந்தது. இப்போ அடுத்தது வந்து ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடிய ஒரு தேநீர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை தேநீர் தான். ஒரு கையளவு கருவேப்பிலை இலைகளை எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியில சேர்த்து ஒரு 5-7 நிமிஷம் சிறுதியில கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான சூட்ல அதை வந்து வடிகட்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாரம், தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தேனும் கலந்துக்கலாம். இதுதான் வந்து கருவேப்பிலை தேநீர். இந்த தேநீர் வந்து பார்த்தோம்னா இந்த மழை குளிர்காலங்களில் வரக்கூடிய அந்த உடல் சோம்பலை போக்குறதுக்கு நமக்கு வந்து உதவும். இரும்பு சத்துக்கள் குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். முடி உதிர்தல் மாதிரியான பிரச்சனைகள், ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சிறந்தது. நீரிழிவு, உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த தேனை மட்டும் தவிர்த்துட்டு கருவேப்பிலையையும் எலுமிச்சை சாறையும் மட்டும் வந்து கலந்து குடிக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். செரிமானத்துக்கு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். காலை நேரத்தில் இந்த கருவேப்பிலை தேநீர் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. அவ்வளவுதான். ரொம்ப சுலபமா ஒரு 7 நாட்கள் தேவையான ஒரு 7 சுலபமான தேநீர் எப்படி செய்யலாம், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த தேநீர் எல்லாமே வந்து பார்த்தோம்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு தேநீர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதமான வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை கொண்டு ஒரு டீ குடிச்சோம் அப்படின்னாலே மழை காலத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம வர முடியும். உடலுக்கும் மனசுக்கும் தேவையான ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேநீர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல வேற சில மூலிகை தேநீர் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பாயிண்ட்ல தான் இருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.